இன்றைய ஆத்மீக தேன். மார்க் 5:34 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்றார். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும், உனக்கு நடந்த சம்பவங்களையும், இப்பொழுது நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறதான பாதையையும் நன்கு அறிந்ததான தேவன் அதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ சுகமாயிரு. எதை குறித்தும் கலங்காதே, திகைக்காதே. நீ அவர் மேல் வைத்திருக்கின்றதான விசுவாசத்தை காண்கிறதான என் தேவன் இந்நாளிலும் உன்னை எல்லா தீங்குகளிலிருந்தும், நீ கடந்து செல்லுகிற எல்லா வருத்த பாரங்களிலிருந்தும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு என்று சொன்னால் இரட்சகர் என்பது அதன் பொருள். அவர் தாமே உனக்கு தம்முடைய சமாதானத்தை தந்து நீ எல்லா வேதனைகள் மறக்கும்படி, நீ சுகித்து செழித்து வாழும்படி உனக்கு மேன்மையானதை செய்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எந்த உபத்திரத்தில் அகப்பட்ட மனிதனையும் நீர் விடுவிக்கவும் அவனுக்கு நன்மை செய்யவும் வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி. இதோ கலக்கமும் தேவையும் நிறைந்ததான இந்த பூமியில பற்பல வியாதிகளும் வேதனைகளும் நிறைந்திருக்கிறதான இந்த உலகத்தில உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்குகளிலிருந்தும் நீர் ரட்சிக்கவும் உம்முடைய சமாதானத்தினாலும் சௌக்கியத்தினாலும் நிரப்புகிறவராய் இருக்கிறபடியால் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலவித சேமத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் நல்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.